உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆடி மாசம் நல்லா இருப்பீங்க? ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெற போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரும் செல்வம் வந்து சேரப்போகிறது, வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு நோட்டடான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குவது இந்த மாதம் தான். இப்போது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய தெரியும். ஆடி அமாவாசை இஸ் வெரி ஃபேமஸ். இந்த மாதத்திலே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் குருவுமாக சேர்ந்து கடகத்தில் இருக்கிறார்கள். புதன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்படி வரிசையை நகர்ந்து வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய்டுறார். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் வாக்கில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஜூலை 17 தொடங்குகின்ற ஆடி மாதம் அடுத்ததாக ஆகஸ்ட் 17 வரை நடக்கிறது. இதில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 10 தேதிக்கு அப்புறம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சமாயிடுறாரு. இந்த பக்கம் சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இது எல்லாத்தோட சூப்பரான முத்தாய்ப்பான விஷயம், ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. சனி பகவான் இஸ் அல்டிமேட் டன். காரணம் என்ன? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அதனால தாங்க அவர் சனி. அது ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஹீஸ் வெரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷனில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அருட்கடாட்சத்தை அள்ளி வழங்குகிறார் ஜூலை 27. யாருக்கெல்லாம் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஆல் ப்ராப்ளம் கிளியர். சனி பகவான் வில் பிகம் எ குட் காட். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் காடாக இருந்த சனி பகவான் இனிமே மங்கள சனியாக மாறுகிறார். அதே மாதிரி சனி பகவான் அப்படியே குருவினுடைய பார்வைப்படும் பொழுது என்ன ஆகுது, குரு பார்வைப்பட்டுகின்ற சனி பகவான் குருவால் மங்கள சனியாக மாறுகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ ஜூலை மாதம் முடிந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருப்பது ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன, காலபுருஷனுக்கு 1-8 குடைய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபரீத ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய்னா பூமிகாரகன். இப்போ பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வம்பு, போலீஸு பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, ஆல் ப்ராப்ளம் கிளியர் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதே இல்லை. சூரியனும் ஆதித்யனும் புதனும் புதாதித்ய யோகம் என்பது பெரும் புகழையும் அறிவையும் பணச்சிறுவையும் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர பகவான் கன்னியிலே நீச்சமாவது அப்போ ரொம்ப சந்தோஷம். நீ போராஜா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு சுக்கிரன் நீச்சமாகிறது நல்லது, பாதி பேருக்கு சுக்கிரன் நீச்சமாவது கெட்டது. அடுத்த 2 மாதங்களில் வளர்ச்சி கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்ன டெவலப் ஆக போகிறேங்கிறது என் கண்ணு முன்னாடி தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆடி மாதம் நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கான பயண தொடக்கம்னு வச்சுக்கலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்திலே பெரும்புகழும் பெரும் சிறப்பும் உங்களுக்கு சேரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 11ஆம் இடத்திலே சனி பகவான். 11ஆம் இடத்துல சனி பகவான்னா லாபத்திலே சனி. நண்பர்களே, எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? எதுக்கு கடை வச்சுருக்கோம் சொல்லுங்கள்? சும்மா நமக்கு என்ன பொழுதுபோலுன்னு வச்சுருக்கோமா? இப்போ ஒரு கடை வச்சுருக்கோன்னா அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கணும். ஒரு 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு விற்றா தான் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்குங்கிறது தான் டார்கெட். அப்போது அந்த லாபம் அளவு கடந்து வரும் பொழுது தொடர்ந்து புக்கிங்லேயே இருக்கீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், 2 கம்பெனி நான் பிடிச்சிட்டேன் ஆர்டரு, இப்போ 4 கம்பெனி ஆர்டர் வந்துருச்சு. உட்கார நேரம் இல்லை. அதுதான் லைஃப்பில் பெரிய விஷயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உட்கார நேரம்லாம் பிஸியாக இருக்கணும். 11ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது 11ஆம் இடத்தில் லாபத்தை அள்ளித்தரப்போகிறார். 7 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, மனைவி வேற ஒரு சப்போர்ட்டு. இது நாள் வரைக்கும் என் ஒய்ஃப் என் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது சார், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் கடையில் அவங்களும் உட்காடுறாங்க சார், எனக்கு ரிலீவிங் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்த்து வேகமாக வேலை பார்க்குறோம் சார். வாழ்க்கையில் நான் ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். யாரெல்லாம் குடும்பமாக சென்று ஒரு கம்பெனி டெவலப் பண்ணால் அந்த கம்பெனி சீக்கிரம் நல்லா வளர்ந்துடும். கணவர் ஒரு வேலையில் இருக்கார், நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறத விட 2 பேருமா ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரு கம்பெனி டெவலப் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு கொண்டு வந்துடுவீங்க. காரணம் 2 குடைய இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன கேட்டாலும் தருவார். வெளிநாட்டு உதவிகள் வரப்போகிறது, ஃபாரின் சப்போர்ட்டு, உங்கள் கம்பெனிக்கு ஃபண்ட்ஸ் வேணும், வெளிநாட்டுக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது.
ஏழக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் வரும் பொழுது மிக அற்புதமான பலன்களை கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு பொருளை போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து கை மாற்றிட்டு வர்றது, அங்கேருந்து ஆர்டர் பிடிச்சிட்டு வர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், மாமனார்னு சொல்கிறாங்க. ஸோ மாமனார் நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் கிடைப்பது பெரிய வரம். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தூய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. 11ஆம் இடம் என்பது மாமனாருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் நடக்குது. அடுத்ததாக உங்களுக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருக்கிறார், விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இவர் நாளுக்குடைய சூரியனோடு பெறுகிறார். மாதத்தின் துவக்கத்துல கம்பெனியில் ஒரே டென்ஷன் தான், ப்ரொமோஷன் வருமா வராதா, இவர் பேர் அடிபடுதா அடிபடலையா, அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா என்னடா நமக்கு வந்து இதை மாணவர் அணியில் போட்டிருக்காங்களே, அணி பேரில் நம்ம பேர் இருக்கா இல்லையா, நமக்கு தலைவர் பதவி கிடைக்குமா, பொருளாளர் கிடைக்குமா, செயலாளர் கிடைக்குமா போன்ற விஷயங்கள் நேம் லிஸ்ட்டில் வருதா வரலையா ஒரு பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க. மாதத்தின் செகண்ட் வீக்கில் என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த நேம் லிஸ்ட்டில் பேர்லாம் வர ஆரம்பிச்சிடும் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு தனலாபங்களை அள்ளி தருகிறார். ப்ளஸ் வந்து இவரோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இப்போ 4ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியன் வரும்போது சும்மா இருந்தால் கூட வீடு தேடி வருங்க பதவி. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வீடு தேடி வரும். உங்களை கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்க. என்னையே தெரியுங்க அப்படி, அண்ணே நீங்கள் தானே டீம் லீடர்னே, பதவி ஏற்றுக்கிங்கண்ணே, வாங்கினே ஒத்துக்கிங்கண்ணே, அப்போ தான் வருஷம் ஃபுல்லாக பிஸியாகவே இருப்போம். வாங்குற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். எல்லா டீம் லீடரையும் கேட்டு பாருங்கள். எனக்கு ஒரு காலத்தில் டீம் லீடர் ஆகணும்னு கனவு இருந்தது சார். கொடுக்குற வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தது. கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுதுக்கு நான் வாங்காமே இருந்திருப்பேன், டீம் மெம்பராகவே இருந்திருப்பேன். நம்ம பசங்களை கூட கேட்டு பாருங்கள், சார் உங்கள் டார்கெட் நான் டிஜிட்டல் ஹெட் ஆகணும் சார். அவங்க ஆனதோடு போச்சு நிம்மதி, அவள் தான் அன்னையோடு சரியாக போச்சு. நம்மளால் இந்த வேலையே பார்க்க முடியலையே, நம்ம எங்கேருந்து 8 வேலையை பார்க்க போகிறோம். அப்போ 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும்பொழுது நீங்கள் ஆசைப்படுறீங்க, பரல தேவையில்லாத விஷயம் சார், சூரியன் கூட்டு போய் உங்களுக்கு போஸ்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதை அப்போது என்ன ஆகுது, 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி. நிறைய பேர் சார் நான் வந்து இது அமெரிக்கா போய் படிக்க போகிறேன், கனடா போய் படிக்க போகிறேன், எங்கே வேணால் போய் படிங்க. படிப்பதற்கான எல்லா விஷயங்களும் சூரிய பகவான் தருகிறார். 4ஆம் இடம் என்பது பிச்சுக்கிட்டு போகுது. 4ஆம் இடத்துல சூரிய அடுத்து. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம். ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி 6 நீச்சம் என்பதால் மனைவி கூட இருக்கிற கிளாஷஸ் சரியாகும். இனிமேல் நீங்கள் சுமூகமாக இருப்பீங்க. ஸ்கின் இஷ்யூஸ் ஜாக்கிரதையாக இருங்க. கைனகாலஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி ரிஷபராசிக்காரர்கள் பிரமாதம். இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாராக இருந்தாலும் சரி சூரியனாரை வணங்க வேண்டும். சூரியனார் யார், கதிரவன் ஒளிக்கடவுள், அவரை வணங்கணும். அவரை எங்கே வணங்கணும், நீங்கள் பெரும்பாலும் சூரியனார் கோயில் போய் வழிபடலாம். அல்லது சென்னையில் ரெட் ஹில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடலாம். அதே மாதிரி நீங்கள் சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் பிரீத்தி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சென்று இந்த சுக்கிர பகவானை வழிபடலாம். அல்லது நீங்கள் காஞ்சி காமாட்சி வழிபடலாம், அல்லது மாங்காடு காமாட்சியை வழிபடலாம். இது மாதிரியான வழிபாடுகள், சுக்கிர வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. ஸோ அப்போ சுக்கிர பகவான் வெண் தாமரை வைத்து இந்த சுக்கிர பகவானை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக கடகடன் சால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வகையில் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதம் புதாதி நம்பர் 1 தொடங்குங்க. போன்ற நிறைய விஷயங்கள், சூரியனை வழிபடுதல் இந்த மாதம் சிறப்பு. ஆக ஆடி மாதம் அளவு கடந்த செல்வங்களை தரும் மாதமாக விளங்குகிறது. தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஸ்ரீமடம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.